Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். And you're most welcome to the Covenant of the Day. And today is 26th August 2024 Monday, திங்கட்கிழமை. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். எல்லா தீமைக்கும் மோசங்களுக்கும் உங்களை விலக்கி காத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சரி, நான் வசனத்தை பார்ப்போமே. இன்றைக்கான வசனம் பார்த்தீங்கன்னா அது எபிரேயர் 12:14. Hallelujah. Hebrew 12 verse 14. Pursue peace with all people and holiness, without which no one will see the Lord. Hallelujah. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Hallelujah. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஏசாமி சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இயேசுவை அல்லது கடவுளை தரிசிப்பார்கள். அது இயேசு சொன்ன வார்த்தை. இங்கே பவுல் சொல்கிறாரு, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை கர்த்தரை தரிசிக்க முடியாது. காரணம், அவர் பரிசுத்தம் உள்ளவராம். ஹல்லேலூயா. பிகாஸ் he is holy. To meet him, to experience his love, you have to be, his child. அவருடைய பிள்ளையாக நீ மாறும் பொழுதுதான் அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவுகிறது. கழுவி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அப்போ என்ன நடக்கும்? நீ கர்த்தரை தரிசிக்க முடியும், நீ கர்த்தருடைய பிள்ளையாக வாழ முடியும். அதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொல்றார் பாரு, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். ஹல்லேலூயா. Pursue peace with all people and holiness. சமாதானமும் பரிசுத்தம். அப்போ நீ சமாதானமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சமாதானமாக இருக்கணும்னு சொல்லி பரிசுத்தத்தை இழந்து விடாதே. புரியுதுங்களா? நிறைய பேர் இதுதான் இங்கே தான் தவறு செய்கிறார்கள். சமாதானமாக இருக்கணும், ஒப்புரவாகணும்னு சொல்லி பரிசுத்தத்தை பாதுகாக்காமல் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நீ சமாதானமாக இருக்கணும், மற்றும் அந்த சமாதானத்திலே பரிசுத்தமும் இருக்க வேண்டும். இன்றைக்கி உலகம் முழுவதும் UN இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? சமாதானம் ஆக வேண்டும் என்று காம்ப்ரமைஸ் தியாலஜி, இன்டர்ஃபெய்த் இந்த மாதிரிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, பரிசுத்தத்தை இழந்து விடுவார்கள். த ஹோலினஸ், த ஒன்லி ஜீசஸ் த வே, அவர்தான் வழி என்கிற இந்த கோட்பாடெல்லாம் அடிபட்டு போய்விடும். இன்றைக்கி உலகம் பிரச்சனையில் சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்கு காரணமே பரிசுத்தத்தை இழந்ததுனால தான். பிகாஸ் they miss the holiness and the Holy Spirit clearly and guiding us, of course we must live with the peace with everyone. சமாதானமாக வாழ வேண்டும். ஆனால் கிறிஸ்துவ குவாலிட்டியை, கிறிஸ்துவ அந்த பரிசுத்தத்தை நீ இழந்து விடக்கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. காரணம், இந்த பரிசுத்தம் இல்லாமல், ஹோலினஸ் இல்லாமல் you cannot meet God. கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளையாக வாழ முடியாது. இந்த கடைசி காலத்தில் காம்ப்ரமைஸ் என்று சொல்லி பரிசுத்தத்தை மறந்து விடுகிறார்கள், விட்டு விடுறாங்க. முடியாது, இதெல்லாம் செஞ்சால் இப்படிலாம் பேசலாம், முடியாது, வேணாம், நம்ம எல்லாம் ஒப்புரவாகணும், அதை நான் சொல்லுகிற கருத்தை புரிந்து கொள்ளுங்கள், சமாதானமாக இருக்கணும், அதனால் நம்ம விட்டு கொடுப்போம். முடியாது. அது இன்னும் மோசமாகத்தான் போகும். நீ கர்த்தருக்கு முதலிடத்தை வைத்து சமாதானத்தை நீ நாடும் பொழுது அது மெய்யான சமாதானம் அங்கு கிடைக்கும். அதான் ஏசாமி சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் கொடுக்குறேன், இந்த உலக பிரகாரம் அல்ல. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்லைன் த வேர்ட். இந்த உலக பிரகாரமாக அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆகவே உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். சமாதானம் என்ற பெயரில் உங்களுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து விட்டீர்களா? In the name of peace, don't lose your holiness, your faith. மறந்துடாதீங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வசனத்தில் இருக்கிற உண்மைகளை ஆவியானவரே நாங்கள் புரிந்து உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க.
உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்டு. ஹெல்ப் அஸ் டு பி ஹோலி லைக் யூ. வி நீட் யோர் mercy and grace. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரியே, நீ பரிசுத்தமான ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்கிறாயா? அல்லது சமாதானம் என்ற பெயரிலே ஆண்டவரை விட்டு கொடுத்துட்டாயா? விட்டு கொடுக்காத எதற்காகவும். டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் ஃபெய்த். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.